குட்டி பட்டாணிய பத்தி நெறைய அப்டேட்ஸ் கேட்குறீங்க. எனக்கு பர்சனலா டிஎம் பண்றவங்களுக்குலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு நான் எப்பவுமே காலைல எந்திரிச்சோனையுமே இந்த மாதிரி மில்க்க பம்ப் பண்ணி வச்சுருவேன். எக்ஸஸா இருக்க மில்க்க. அத வந்து மதன் நான் குக் பண்ற டைம்ல, சாப்பிடுற டைம்லலாம் குட்டி பட்டாணிக்கு வந்து குடுத்துருவாங்க. அதே மாரி வந்துட்டு இன்னைக்கு ஃப்ரைடே நல்லா எண்ணெய் வச்சு தலைக்கு குளிச்சுட்டு, இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது தான் நல்ல வீடே பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்க மாதிரி, நிம்மதியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நான் இந்த இண்டக்ஷன் என்ன நெனச்சு வாங்குனேன்னு தெரியல. நான் வந்து சிலிண்டர் கனெக்ஷன் எடுக்கல. அதனால தான் இந்த இண்டக்ஷன் வாங்குனேன். இப்ப பார்த்தா இண்டக்ஷன் தான் பீக்ல போயிட்டுருக்கு. இண்டக்ஷனே எங்கேயும் கிடைக்க மாட்டுது. இந்த அடுப்புல வந்து எல்லா இண்டக்ஷனுமே எல்லா பாத்திரமுமே வச்சுக்கலாம். நான் வந்து இப்பலாம் சாப்பாடு வடிச்சுக்கிறேன். ஏன்னா 1 டம்ளர் அளவா வைக்கிறதுனால சாப்பாடு தண்ணியா இருக்கு. அதனால வடிச்சா தான் பெட்டரா இருக்கு எனக்கு. இந்த இண்டக்ஷனோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கமெண்ட்ல தரேன். அதே மாதிரி குட்டி பட்டாணியோட சவுண்ட் எல்லாம் இப்ப ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்பலாம் பச்சை தண்ணியில தான் குளிக்க வைக்கிற குட்டி பட்டாணிய. அதனால குளிக்க வச்சதும் ஒரு 5 மினிட்ஸ் வெயில்ல காட்டிடுறது இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னைக்கு 100த் டே கரெக்ட்டா குட்டி பட்டாணிக்கு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி குப்புறவும் விழுந்துட்டான். எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருந்தது. டாக்டர் வந்து வெயில் அதிகமா இருக்கனால ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து லோஷன் போட சொல்லியிருக்காங்க. லோஷன் போட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ஃப்ரீயா விட்டுர்றேன். உங்க வீட்ல எப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.